மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம் தான் செய்து காமிக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த உண்ணியப்பம் செய்கிறதுக்கு இந்த கப்பு இருக்குல்ல, இந்த கப்பில் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி இந்த வச்சுருக்கேன். இது 1 கப்பு பச்சரிசினா அதே அளவுக்கு 1 கப்பு வெல்லம், அப்புறம் ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒன்று, அப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய் கொஞ்சம், அப்புறம் சில்லாக கொஞ்சம் தேங்காய், இதை வந்து வறுத்து போடுறதுக்கு, அப்புறம் 1 ஸ்பூனு எள் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஏலக்காய் தூள், இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு உண்ணியப்பம் செய்கிறதுக்கு இந்த 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம், அதை வந்து கரைச்சிக்கிடுவோம். முதல் 1 கப் வெல்லத்துக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றினா போதும். அரை கப்பு தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்டிக்கிடுவோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இந்த வெல்லம் வந்து கரையட்டும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைச்சாச்சு. இதை வடிகட்டிக்கிறோம். இது வடிகட்டி ஆறினோடனே தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போகிறோம். அரிசி அரைக்கும் போது இதை சேர்த்து தான் அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி தான் அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அரிசியை போட்டு வச்சுருக்கேன். இந்த வெள்ளைப்பாகை ஆறுனதும் இதை ஊற்றி அரைச்சிக்கிறோம். இப்போ இந்த ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டியிருக்க அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையாக ஒரு திருப்பிக்கிட்டு அப்புறமா இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி அரைக்கணும். இப்போ இதை பாதி வெள்ளைப்பாகை ஊற்றி அரைச்சிக்கிறேன். அப்புறம் மீதி இதை ஊற்றிக்கிடுவோம். பாதி வெள்ளைப்பாகை ஊற்றி அரைச்சாச்சு. இப்போ இந்த மீதி வெள்ளைப்பாகை ஊற்றி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு பரபரன்னு அரைச்சிருக்கிறேன். மீதி வெள்ளைப்பாகை ஊற்றி அரைச்சிட்டேன். இப்போ இதுலேயே இந்த ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழம், ஒரு பழம், அதை பிச்சு போட்டுக்கிறோம். இந்த ஒரு வாழைப்பழம் நல்லா பழுத்த பழம் பிச்சு போட்டிருக்கேன். அதோட இந்த தேங்காய் திருவலும் போட்டு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த வாழைப்பழமும் தேங்காயும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். அதிலே இப்போ ஏலக்காய் தூள், உப்பு அரை ஸ்பூன், அதுக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த வாழைப்பழமும் தேங்காயும் சேர்த்து ஏலக்காய் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இது வந்து நீ ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம உண்ணியப்பம் செய்ய போகிறோம். இந்த உண்ணியப்பம் செய்கிறதுக்கு அந்த தேங்காயை தேங்காய் எண்ணெயில் வறுத்துக்குவோம். இந்த சில்லாக இருக்க தேங்காயை தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்குருவோம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் தேங்காயை போட்டு இந்த தேங்காய் வந்து நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்குருவோம். இந்த தேங்காய் நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துருவோம். இதில் வந்து உண்ணியப்பம் செய்கிறதுக்கு இந்த சட்டி காயட்டும். இந்த மாவு நான் வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. அந்த இதில் இந்த சூடோடையே இந்த எல்லையும் போட்டுக்குருவோம். ஆனால் அதிலே அது புரிஞ்சிரும். இந்த தேங்காயோட இந்த எள்ளும் சேர்ந்து செஞ்சோம்னா உண்ணியப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஊற்றிக்கிடுவோம். தேங்காய் எள்ளு நல்லா கலந்தாச்சு. அந்த சாஃப்டாக வர்றதுக்காக வாழைப்பழமும் தேங்காய் துருவலும் போட்டு அரைச்சோம். இந்த மாவில் அது அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருந்தோமா. இப்போ வந்து சாஃப்டாக இருக்குது. இன்னும் இதில் உண்ணியப்பம் செஞ்சுக்கிடுவோம். நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து அரை குழிக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அப்புறம் மீதிக்கு நெய் ஊற்றிக்கிடுவோம். முழுசு நெய் ஊற்றி செய்யணும்னாலும் செய்யலாம். நான் வந்து பாதி இதுக்கு கடலை எண்ணெய் ஊற்றுறேன், அப்புறம் பாதி இதுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றியாச்சு. இப்போ உண்ணியப்பம் செஞ்சுக்கிடுவோம். ஒரு தடவை ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்து எடுக்கும்போது நீங்கள் ஊற்ற வேண்டாம். அது தேவையான இதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சது தவாலே இருக்கும். எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே அது ஒரு 1.5 நிமிஷம் வேகணும். இப்போ ஒரு சைடு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுட்டோம். இதை திருப்பிக்கிடுவோம். திருப்பி விட்டோம் இப்போ எல்லாத்தையும். இப்போ ஒரு அரை நிமிஷம் கழிச்சு எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அடுத்து ஊற்றிக்கிடுவோம். இப்போ 2 சைடு ஊற்றியாச்சு. இன்னும் அது எண்ணெய் குடிக்கல, அதிலே தான் இருக்குது. அந்த எண்ணெய் நெய்யும் கலந்து வச்சது அதிலே தான் இருக்குது. நம்ம அதில் 3ஆவதும் ஊற்றிட்டோம். இது வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கிடுவோம். எண்ணெயே குடிக்கலை, எண்ணெய் அதிலே தான் இருக்குது. எடுத்துக்கிறோம். இந்த சுவையான சாஃப்டான உண்ணியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் பையன் டேஸ்ட் பண்ணிக்காம
ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உண்ணியப்பம் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.